பிதாவாகிய தேவன் எதை யார் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தால், தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணியவைகளை கண் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவும் இல்லை, அவர்கள் இருதயத்திற்கு அது தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் தமது ஆவினாலே அவைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். யார் அதை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், ஆண்டவராகிய யெகோவா தேவன் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அதை வெளிப்படுத்துகிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆழங்களையும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை என்னால் அறியாமல் இருக்கலாம், ஆனால் அவரை பற்றி ஆவியுடைய அந்த ஜனங்களாகிய நம்மில் பரலோகம் எப்படியாக இருக்கும் என்று சொல்லி நம்முடைய கண்கள் காணும்படியாகவும், செவிகள் கேட்கும்படியாகவும், நம்முடைய இருதயத்தினால் உணரும்படியாகவும் ஆண்டவராகிய யெகோவா தேவன் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சிந்தையால் நிரம்புவோம். இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பரலோகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். அந்த பரலோகத்தில் நிலையான வாழ்க்கை தருகிற பிதாவாகி தேவனுக்கிட்ட நாம் கிட்டி சேர்வதற்கு நாம் தொடர்ந்து முயற்சி செல்வோம். முயற்சி செய்வது மட்டுமல்ல, அன்றிடத்தில் வேண்டுதல் செய்வோம். கர்த்தர் நமக்கு மகிமையான காரியங்களை செய்வாராக. ஆமென்.